இந்த உலகத்துல மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான குணாதிசயங்கள், திறமைகள் எல்லாம் இருக்கும். பெரும்பாலான நேரத்துல நம்ம கிட்ட இருக்கிற திறமைகளை பார்க்கறத விட நம்ம மற்றவங்க கிட்ட இருக்கிற திறமைகளை பார்த்து ஆச்சரியப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம். நாம நம்மளுடைய திறமை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதற்கான சொல்யூஷனையும் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த உலகத்திலேயே சந்தோஷமான நபர் அப்படிங்கிறது நாமளா தான் இருப்போம். அப்படிப்பட்ட கதை இன்னைக்கு நாம பார்க்கலாம். ஒரு காட்டில் காகம் ஒன்று இருந்துச்சு. ஒரு நாள் அந்த காகம் மரக்கிளையில் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்துச்சு. அந்த மரத்துக்கு அடியில் துறவி ஒருவர் அமர்ந்து தியானமும் செஞ்சுட்டு இருந்தாரு. காக்கையினுடைய அழுகை சத்தம் அந்த துறவிக்கு கேட்கும்போது துறவி கேட்குறாரு, ஏன் காக்கா அழுகிற, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு. அதற்கு அந்த காக்கா, நான் மற்ற பறவைகளை போல அழகா இல்லை, எனக்கு இந்த நிறமே பிடிக்கல, உங்களை யாரும் வீட்டில் கூட வச்சு வளர்க்குறது இல்லை, அதனால் இந்த உலகத்தில் வாழவே எனக்கு பிடிக்காத இந்த வாழ்க்கையை வாழ்கிறத விட செத்து போவதே மேலேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அழுதுச்சு. காகத்தின் வார்த்தைகளை கேட்ட அந்த துறவிக்கு இரக்கம் வந்துருச்சு. சரி, நான் உனக்கு ஏதாவது உதவி செய்யட்டுமான்னு கேட்குறாரு. உடனே காகம், கருப்பாக இருக்கக்கூடிய இந்த நிறம் எனக்கு பிடிக்கல, எனவே என்னை ஒரு அன்னப்பிறவியாக மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லுது. அந்த துறவியும், நிச்சயம் உன் விருப்பப்படியே உன்னை நான் அன்னமா மாற்றி விடுகிறேன், ஆனால் அதற்கு முன் நீ அன்னப்பறவை கிட்ட போய் நீ சந்தோஷமா இருக்கிறீங்களான்னு மட்டும் கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்றாரு. துறவியினுடைய பேச்சை கேட்டுட்டு காகமும் அன்னப்பறவையை தேடி போகுது. ஒரு குளத்துல அன்னப்பறவை நீந்திக்கிட்டு இருக்கு. அதனுடைய பக்கத்துல போய் காகம், தோழியே நீ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாயா, நீ இந்த நேரத்துல இருக்கியே, நீ பார்க்கவே ரொம்ப அழகா இருக்க, வெள்ளை வெள்ளையேன்னு அழகா இருக்க அப்படின்னு சொல்லுது. நீ ரொம்ப மகிழ்ச்சியா தானே இருக்க அப்படின்னு காக்கா சொல்லுது. அதற்கு அன்னப்பறவை, இல்லை தோழியே, நீ ரொம்ப தப்பா புரிஞ்சு வச்சிருக்க, நீ நினைப்பது நான் மகிழ்ச்சியாலாம் இல்லை, உலகிலே எத்தனையோ வண்ணங்கள் இருக்கு, நான் வெள்ளை வெள்ளையேன்னு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ போய் கிளியை பாரு, எத்தனை வண்ணங்கள் எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு காகமும் கிளியை பார்க்க போகுது. கிளியே, நீ எவ்வளவு அழகா இருக்க, உங்ககிட்ட ஏராளமான வண்ணங்கள் இருக்கு, இந்த உலகத்திலேயே மகிழ்ச்சியான பறவை நீ தான் அப்படின்னு கிளியும் நான் மகிழ்ச்சியாவே இல்லை, என்னை கூண்டுக்குள்ள வச்சு தானே வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லுது. எனக்கு தெரிந்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய பறவை மயிலாகத்தான் இருக்கணும் அப்படின்னு அந்த கிளியும் சொல்லுது. கடைசியில அந்த மயிலையும் பார்க்க போகுது அந்த காகம். அங்கே மயில் ஒரு மிருக காட்சி சாலையில் அடைச்சி வச்சிருக்காங்க. மயிலை பார்ப்பதற்காக தினமும் ஏராளமான மக்கள் வருவாங்க. மயில் எவ்வளவு அழகாக இருக்கிறது, அதை ரசிப்பதற்கே தினம் எவ்வளவு மக்கள் வருகிறார்கள், இந்த உலகத்திலேயே மிகவும் மகிழ்ச்சியானது மயில் தான் அப்படின்னு மயில் கிட்ட சொல்லுது. அதற்கு அந்த மயில், இல்லை தோழியே, நான் மகிழ்ச்சியாக இல்லை, காடுகளில் ரொம்ப சுதந்திரமாக சுற்றிட்டு இருந்தேன், இப்போ கூண்டுக்குள்ளே வச்சு தினமும் என்னை பார்க்க வராங்க, தினமும் ஓய்வெடுக்க கூட எனக்கு நேரம் இல்லை, உன்ன மாதிரி சுதந்திரமாக இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு அந்த மயிலும் சொல்லுச்சு. இதை கேட்ட காகத்துக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. அப்படின்னா இந்த உலகத்துல யார் தான் மகிழ்ச்சியான பறவை என்று மயிலிடமே கேட்டது காகம். அதற்கு அந்த மயில், எனக்கு தெரிந்து இந்த உலகத்திலேயே மிகவும் சந்தோஷமான சுதந்திரமான பறவை அப்படின்னா அது நீயா மட்டும்தான் இருக்க முடியும்னு அந்த மயில் சொல்லுச்சு. இதையெல்லாம் கேட்ட காகம் மீண்டும் துறவிக்கிட்டேயே வந்துச்சு. காகத்தை பார்த்த துறவி, இப்பொழுது சொல், உன்னை நான் அன்னப்பறவையா மாற்றிவிடவா அப்படின்னு கேட்கிறாரு. அதை கேட்ட காகம், இல்லை சாமி, நான் மகிழ்ச்சி என்பது என்ன என்பதையே உணர்ந்து கொண்டேன், இந்த உலகத்தில் நான் நானாக இருப்பதுதான் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிச்சாமா. காகத்தினுடைய மனமாற்றத்தை கண்ட துறவி அதனை மனசாரவும் வாழ்த்தினார். எனவே எத்தகைய சூழ்நிலையிலையும் நம்ம கிட்ட இருக்கிற குறைகளை தாண்டி நம்முடைய நிறைகளை பார்த்து தாங்க வாழணும். வாழ கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இந்த உலகத்தில் மகிழ்ச்சியான மனுஷங்க நாம் மட்டும்தான். இந்த மாதிரி கதைகளை கேட்க நம்மளுடைய தமிழின் கதைமொழி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.